ஒரு ரைஸ்டு ஃபால்ஸ் ஃப்ளோர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேபிள்லாம் வந்து பிளாக் ஆகிருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு பர்ஃபரேட்டட் ஃப்ளோ டெயிலேருந்து ஏர் ஃப்ளோ வர்றது வந்து கம்மி பண்ணிடுச்சு. ஸோ இதான் இஷ்யூ அப்படின்றத நான் அட்ரஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த ஏர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளோ இஷ்யூவை வந்து நான் குயிக்காக வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா, ஸோ ஃபிக்ஸிங் ஆஃப் ஏர் ஃப்ளோ இஷ்யூ எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ எனக்கு வந்து பர்மனெண்ட்டாக நான் பண்ணோன்னா அந்த டீம் அந்த என்டையர் டீம் அந்த பவர் டேட்டா சென்டர் டீமாக இருக்கட்டும், இல்லைனா வந்து நெட்வொர்க் டீமாக இருக்கட்டும், இல்லை ஐடி டீமாக இருக்கட்டும், அவங்களாம் கான்டெக்ட் பண்ணி அந்த கேபிளை வந்து ரீலே பண்ணுவோம், ரீரூட் பண்ணணும். ஸோ அது வந்து எனக்கு டைம் அந்த டைமில் கிடைக்கல. ஸோ என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் அந்த கிரில்ல ஓகே அந்த பர்ஃபரேட்டட் ஃப்ளோ டெயில ஒரு லொக்கேஷன் அந்த அந்த பர்டிகுலர் ரேக்லேருந்து சைடாக எடுத்து இன்னொரு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு நான் மூவ் பண்ணிட்டேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா பக்கத்தில் வந்து கம்ப்ளீட்லி அந்த இடத்துல ஏர் ஃப்ளோ போகிறதுக்கான கேப் இல்லை. ஸோ இந்த டெயிலை நான் மூவ் பண்ணி அங்கே போட்டதில் என்ன ஆச்சு அப்படின்னா சம் அமௌண்ட் ஆஃப் கோல்டு ஏர் வந்து எனக்கு அந்த நியரஸ்ட் அந்த ரேக்கு கிட்ட போகிற மாதிரி எனக்கு நான் வந்து கிரேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா என்னோடய டெம்பரேச்சர் ஹை லெவல்லேருந்து ஒரு கம்மியான லெவலுக்கு வர ஆரம்பிச்சது. சரி, ஆக்சுவலாக நான் டேரெக்டாக தான் கொடுக்கணும். ஸோ நியர் டு இன்ஃப்ரண்ட் ஆஃப் ரேக்கில் கொடுக்கணும். நான் சைடில் கொடுத்துருக்கேன். பட் எனிவே கொஞ்சம் மேனேஜ் ஆச்சுன்னா அங்கே கோல்டு ஏர் போகும்போது அது வந்து இட் புல் இல்லை. ஸோ எல்லா டிவைஸ்லையுமே இண்டிவிஜுவல் ஃபேன்ஸ் இருக்கும், அது புல் பண்ணும். ஸோ அப்படி புல் பண்ணதால் எனக்கு கொஞ்சம் அலர்ட் கொஞ்சம் கம்மியாச்சு. ஸோ பேரலெல்லாம் நான் வந்து ஐ எம் கோஆர்டினேட்டட் வித் டிஃப்ரெண்ட் டீம். ஸோ இது வந்து எனக்கு ரீரூட் பண்ணி கொடுக்கணும், பவர் கேபிளை ரீரூட் பண்ணணும், டேட்டா கேபிளை ரீரூட் பண்ணணும். ஸோ தவறுதலாக வந்து ஆஸ் பர் டிசைன் படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து பேசிவிட்டு அதை வந்து அதர் எண்டில் போயிட்டுருக்கு. ஸோ நான் டெம்பரேச்சர் கொஞ்சம் டவுன் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் வந்து அடுத்தது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா லோடு ரீடிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நான் வந்து ஐடி டீமோட ஹெல்ப் எடுத்துகிட்டு அந்த பர்டிகுலர் சர்வரில் அந்த பர்டிகுலர் ரேக்கில் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் இருக்கும் அவங்கள்ட்ட. ஏன்னா ஒரு ரேக்கில் இவ்வளோ தான் லோடு இருக்கணும்னு ஒன்று இருக்கும், இவ்வளோ அப்ளிகேஷன் ரன் பண்ணலான்னு இருக்கும். அதில் வந்து லெஸ்ஸாகவும் பண்ணலாம், ஹையாகவும் பண்ணலாம், ஃபுல் கெப்பாசிட்டியும் பண்ணலாம். ஸோ என்னுடைய குட் லக் என்னவாக இருந்ததுன்னா அவங்க வந்து ரொம்ப அதிகமான ஒரு அப்ளிகேஷன்லாம் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் இதுமாரி சொல்லும் போதே எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அது வரைக்கும் நீங்கள் வந்து ஏதாவது அப்ளிகேஷனை மூவ் பண்ண முடியுமா, இல்லை வேறு ஏதாவது இந்த சர்வரில் இருக்கிற லோடெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பக்கத்தில் இருக்கிற சர்வர் அவங்களுக்கு எங்கே, ஏன்னா அவங்க ஃபுல்லாகவே ஒரு பார்ட் ஃபுல்லாகவே அவங்களுடைய டிவைசஸ் தான் அவங்களுடைய ரேக் தான் இருந்தது. ஸோ அதனால் இதை பண்ண முடியுமான்னு கேட்கும்போது அவங்க வந்து நான் இதை மூவ் பண்ணுறேன், வேறு ஒரு சர்வருக்கு வந்து நான் மூவ் பண்ணிடுறேன், வேறு ஒரு டிவைஸுக்கு நான் மூவ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு சில அப்ளிகேஷன்லாம் வந்து மூவ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அந்த கிலோவாட் கன்சியூம் ஆகிற அந்த லோடு கன்சியூம் ஆகிறது, எலக்ட்ரிக்கல் லோடு கன்சியூம் ஆகிறது கம்மியாச்சு. ஸோ எலக்ட்ரிக்கல் லோடு கன்சியூம் பண்ணுறது கம்மியானோடனே எனக்கு பேரலாம் எனக்கு ரெக்யர்மெண்ட் ஏர் ஃப்ளோ ரெக்யர்மெண்ட் வந்து நான் ஆல்ரெடி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்ததுனால அந்த ஏர் ஃப்ளோவிலே அது மீட் அவுட் ஆகிருந்துச்சு. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல நான் எப்படி பண்ணேன்னா ஷட் டவுனே பண்ணலை, எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் ஏர் ஃப்ளோ பார்த்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணேன். அடுத்தது ஐடி டீம் கூட கான்டெக்ட் பண்ணிவிட்டு அவங்க